அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவ காலத்தினுடைய 38வது நாள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற தவக்கால செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மௌனத்தில் தனிமையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அமைதியான சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் வருகின்ற பொழுது, நாம் அமைதியை தேடுகின்ற பொழுது ஆண்டவருடைய அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இரைச்சல் மிகுந்த உலகத்திலே நாம் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உடலுக்கு ஓய்வு கிடைப்பதே மிகவும் சொற்பமாக இருக்கிறது. அதே வேளையில நம்முடைய ஆன்மாவுக்கு எப்படி நாம ஓய்வு கொடுக்க போகிறோம்? இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து அவர் கடவுளை தொழுவதற்காக சென்றார். தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்த பிறகு தனிமையான ஒரு இடத்திற்கு போய் அவர் கடவுளிடம் மன்றாடி ஜெபித்தார். அன்றன்றைக்கு தேவைப்படுகின்ற வல்லமையை தந்தையாகிய கடவுளிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்படின்னா, இந்த உலகத்தை காக்க வந்த கடவுளின் மறுஉருவமாக இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கே அவ்வளவு ஆற்றல் ஆசீர் தேவைப்பட்டதுன்னா, நாம மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலம் இல்லாதவர்களாக, வலுவிழந்தவர்களாக, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு நம்முடைய வாழ்வில் வருகின்ற சோதனை, வேதனை, துன்பம், துயரம், இழப்பீடு இவைகளையெல்லாம் நாம் எதிர்கொள்வதற்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படுகின்றது. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு செல்போன் இருந்தாலும் அதற்குரிய சார்ஜ் பண்ணலன்னா அதனால எந்த ஒரு பயனும் இல்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இயேசுவனுடைய அருள் இல்லைனா, தூய ஆவியானவருடைய ஆற்றல் இல்லைனா கண்டிப்பாக நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. அதனால இன்னைக்கு நாம் சிறிது நேரத்தை மௌனத்திலே கழிப்போம். அமைதியாக இருந்து நான் செய்வது சரியா தவறா, என்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகின்றது, கடவுளை விட்டு நான் வெளியே ஓடிக்கொண்டிருக்கின்றேனா அல்லது கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறேனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் கொஞ்ச நேரம் சிந்திப்போம். கடவுள் நம்முடைய உள்ளத்திலே பேச இருக்கிறார். அமைதியான வழியிலே ஆண்டவர் பேசுகின்றார். நம்முடைய எதிர்காலத்திற்கு தேவையான எல்லா கனவுகளுக்கும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அவர் ஒரு விடையை வைத்திருக்கின்றார். எனவே இன்றைய நாள்ல நாம ஆண்டவரிடம் விடாப்பிடியாக ஜெபிப்போம். அதற்குரிய நேரத்தை செலவிடுவோம். அமைதியில் பேசுகின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்கால செய்தி உங்களுக்கு பிடித்திருந்ததென்றால், பயனுள்ளதாக இருந்ததென்றால், நீங்கள் தமிழ் பைபிள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி வைத்து உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.